திமுக வச்சு பாஜக உள்ள கொண்டு வர வேலையை நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாதீங்க. இது நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. அதனாலதான் அதிமுக பாஜக நேரடி கூட்டணியில இருக்கு, திமுக பாஜக மரமடி கூட்டணியில இருக்கு. பேச தேவையில்லாத இந்த கட்சியை பேசி வளர்த்தோட தாவேக்கா தயாரா இல்ல. இந்த 18-20 வழி பண்ண மாட்டேன். இந்த 18 திரும்ப 3% இறக்கி உங்களை நோட்டாவோட போட்டி போட வச்சு ஓரம் கட்டுறேன். அவனை காமிச்சு அவன் வந்துருவான், அவன் உன்னை தின்னுடுவான், அவன் உன்னை கொண்டுடுவான்னு சொல்லி பயமுறுத்தி மெஜாரிட்டியை பயமுறுத்தி ரூல் பண்ணி இந்த மைனாரிட்டிகளை அடிச்சு ஒடுக்கி நாசம் பண்ணாங்களோ, இதுக்கு பேர் தான் பாசிசம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்ல பாஜக வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்ல பாஜக வந்துடும் சொல்லி 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 திமுக வேணான்னு இருப்பான்ல. அதனால தான் இன்னைக்கு 18% வாக்குக்கு வந்து நிக்குது பாஜக. இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். களத்துல இல்லாதவங்களும் களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களையும் நாங்க ஏன் பேசணும்? பெரியாரை போற்றுவோன்னு ஒரு மேடை போடுறேன், அந்த மேடைக்கு வந்துடுவாரா கைத்தட்டலுக்கு? தமிழ்ன்ற கடப்பாறை எடுத்தீங்கன்னா நீ தமிழ் தேசியம். நீ என்ன கடப்பாறை எடுத்த? ரோட்ல போற வர்றவங்க இது ஏன் கூடின்னு கேஸ் போட்ட அண்ணனும் போட வேண்டியது தானே. கேஸ் போட்டவங்க தள்ள கொட்டி அப்படி போட்டு இப்ப யாருங்க இப்ப என்ன தங்கச்சி ஆயிட்டுமா? எல்லா ஜாதிக்கும் 2 கட்சி 3 கட்சி வந்திருக்குது. இதுக்கு யாரு காரணம் நினைக்கிறீங்க? இந்த கேம்ப்ல ஒரு கட்சி ஃபேக்ஷனும் அந்த கேம்ப்ல ஒரு கட்சி ஃபேக்ஷனும் இருக்கு. நடக்குதா இல்லையா? நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவைக்காவை சார்ந்த ஆனந்த் அஜித் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே கடுமையா விமர்சிச்ச மாதிரி, அதாவது திமுகவை விமர்சிச்ச மாதிரி பாஜகவை கடுமையா விமர்சிச்ச மாதிரி நமக்கு தெரியலையே. நிறைய கட்சிகள் வந்து விமர்சிச்சு சொல்லுங்க. ஒரு 4 பேர் நிறைய பரவல் பறக்குது. 4 பேர் சீமான் அவர்களாவே இருக்கட்டும். என்னோட சீமானு ஒரு நிமிஷம், போன வாரம் ஒரு பாரதியார் பாராட்டத்துக்கு எந்த ஈவெண்ட் போனாரு பாத்தீங்களா? எங்க போனாரு? பாரதியார பாராட்டணும்னா பாகிஸ்தானுக்கு வரங்க. இடத்தை பார்க்காதீங்க, மேடை கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி. அவ்வளவா மேடை இல்லாம இருக்கு அண்ணனுக்கு? அவ்வளவா அண்ணனுக்கு மேடை இல்ல. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பாரதியாரை பத்தி பாராட்டத்துக்கு நான் பாகிஸ்தானுக்கு கூட போவேன் சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னார்னு சொல்லு. பாரதியாரையும் பாகிஸ்தானையும் கம்பேர் பண்ணி பேசுற வார்த்தைக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுது? உங்களே கேட்குறேன். புரியலையா? அந்த மேடையில பாகிஸ்தான் சொன்னா கைத்தட்டுவாங்க. பாகிஸ்தானை எதிர்ப்பு அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்கு பாஜக. அந்த மேடையில பாகிஸ்தான் சொன்னா கைத்தட்டுவாங்க. அப்படின்னா என்ன ஐடியா இது? சும்மா சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை அவனே பஞ்சத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நாடே அந்த கோரப்பிடியில கிடக்கு. அவனை வந்து அங்க சொல்லி கைத்தட்டல் வாங்கணுமா? அப்ப அந்த மேடையும் அந்த கைத்தட்டலும் தான் சீமானண்ணனோட தார்மீகன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்லல, நான் சீமானண்ணன் ஒரு தலைவரா பாக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்க பாருங்க. அவரை நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இப்ப சாரி, நாளைக்கு நான் ஒரு மேடை போட்டு பெரியாரை போற்றுவோன்னு ஒரு மேடை போடுறேன், அந்த மேடைக்கு வந்துடுவாரா கைத்தட்டலுக்கு? நீங்க சொல்றது பார்த்தா வரணுமே. நீங்க தான் தலைவர்களை ஒரு சேர எல்லா தலைவரும் இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க. சீமானண்ணனை நீங்க இழிவுபடுத்துறீங்க. என்னால அது நான் வன்மையா கண்டிக்கிறேன். நம்ம தம்பி வந்து என் கொடியவே காப்பி அடிச்சு அப்படியே வச்சிருக்காப்ல, அதனாலதான் உங்களுக்கு பதறுது. சரி, நான் கேக்குறேன் ஒரு நிமிஷம். நான் கேக்குறேன், அண்ணனுக்கு ஏதாவது இந்த மறதியா இல்ல செலக்டிவ் அம்னீஷியாவா? கொடி அனௌன்ஸ் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. அது அன்னைக்கே கிளைம் பண்ண வேண்டியது தானே? ரோட்ல போற வர்றவங்க இது ஏன் கொடின்னு கேஸ் போட்ட அண்ணனும் போட வேண்டியது தானே? கேஸ் போட்டவங்க தள்ள கொட்டி அப்படி போட்டு இப்ப யாருங்க இப்ப என்ன தங்கச்சி ஆயிட்டுமா? சொல்லுங்க. எல்லா உயிருக்கும்ன்ற வார்த்தையை என்கிட்ட இருந்தா எடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, அது திருவள்ளுவர் எழுதுனதுங்க. காப்பிரைட் நீங்க கேக்குறீங்க, எனக்கு புரியல. அப்ப திருவள்ளுவர் வந்து இவரு மேல கேஸ் போடுவாரா? அப்ப திருவள்ளுவர் வந்து இவரு மேல கேஸ் போடுவாரா? நீங்க எந்த மேடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு நான் கேக்குறேன். அந்த இடத்துல ஒரு 3% வாக்கு வாங்கறதுக்காக மீதி இருக்கிற எல்லாரையும் வந்து நான் இந்த கடப்பாறை எடுத்து அதை இடிப்பேன், திராவிடத்தை இடிப்பேன், திமுக இடிப்பேன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க யார் யாரும் எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? தமிழ் தேசியம்னா என்ன? அடிப்படையில் தமிழ் தேசியம்னா என்ன? ஜாதி மத பாகுபாடு இன்றி மொழியால் தாய்மொழியால் ஒன்றிணைவோம். அதுல ஏன் அந்த 3% மட்டும் தனியா பிரிச்சு அவங்களை நீங்க சேர்க்கிறீங்க? தமிழன்னா அவனும் வந்தான் தானே. அங்க நான் பிராமண கடப்பாறை பிரிவினையா இல்லையா? அப்ப பிராமண கடப்பாருன்னு ஒண்ணு இருந்தா அப்ப மத்த எல்லா ஜாதிக்கும் கடப்பாறை இருக்கா? அது ஒரு ஜாதி தானேங்க, அது ஒரு ஜாதி. அது மாதிரி மற்ற பல ஜாதிகள் இருக்கு. அப்ப இது எல்லா ஜாதிக்கும் ஒரு கடப்பாறை இருக்கு. ஒரு கடப்பாறை எடுத்து ஒரு இடத்துக்கு இடிக்கணுமா? தமிழ்ன்ற கடப்பாறை எடுத்தீங்கன்னா நீ தமிழ் தேசியம். நீ என்ன கடப்பாறை எடுத்த? என் கேள்வி புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எது பிரிவினை? சுதந்திரம் வாங்கும்போது தமிழகத்துல எத்தனை ஜாதி கட்சி இருந்தது? சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிங்க தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா ஜாதிக்கும் 2 கட்சி 3 கட்சி வந்திருக்குதே. இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க?
அந்த எல்லா ஜாதி கட்சிகளும் தனித்தனியா வளர்ந்து தனித்தனியா அந்த மக்களுடைய ஏகோபித்த வரலாறு வரவேற்பை பெறாம இந்த கேம்ப்ல ஒரு கட்சி ஃபேக்ஷனும் அந்த கேம்ப்ல ஒரு கட்சி ஃபேக்ஷனும் இருக்கு. நடக்குதா இல்லையா? நல்லது செய்யடான்னு கேட்டோம்னா உனக்கு செஞ்சு அவங்க வச்சுப்பான், அவங்க செஞ்ச இவங்க வச்சுப்பானே நல்லது செய்யாம இருக்கிறாங்க. இந்த பிரிவினை வேணாம் தானே ஒரு கட்சி இருக்கு. இப்ப இந்த கட்சி மேல அவங்க அதை தூக்கி வீச தயாரா இல்ல. நான் சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் இந்த ஜாதி அடையாளத்தை தூக்கி வீச தயாரா இல்ல. மாற்றா வந்திருக்க மேலே ஜாதி சாயத்தை பூசிட்டு எல்லாம் போட்டுருவோம், கேள்வி கேட்க ஆள் எல்லாம் பண்ணிப்போம். இது நடக்குதுன்ற அப்படி சொல்லிட்டு அவங்களும் பண்றாங்க, நம்ம பண்ணிட்டு போவோம். அது நடக்குது. அப்ப அந்த தாவேக வயசு அந்த பேசுற பெண்கள்லாம் வந்து செட் பண்ணி பேச வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இல்லங்க, எனக்கு ஒரு கட்சியோட நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்சியோட அடிப்படையில கீழ்மட்டத்தில் இருக்கிறது வேற. கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு தான் நான் பேச முடியும். மேடையில ஜாதியையும் மதத்தையும் எட்ட வைங்க, தள்ளி போடுங்கன்னு சொன்ன ஒரு தலைவர். அப்ப இந்த கேள்விக்கு பதில் சார், பாஜக வந்து கொள்கை எதிரி சொல்றாங்க. வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி. எங்கேயுமே எதிர்த்து பேசியோ இல்ல டைரக்டா அட்டாக் பண்ணியோ திமுக விமர்சிக்கிற மாதிரி விமர்சிச்சா எந்த மேடையிலுமே நம்ம பார்க்கல. ஓகே, முதல்ல எப்ப விமர்சிச்சாருன்னு சொல்லிடுறேன். பாஜக ஒரு பாசிச கட்சின்னு சொல்லியிருக்காரு. பாசிசம்ன்ற வார்த்தை பாசிசம்ன்ற வார்த்தையில ஒரு மேலோட்டமான அர்த்தமே கிடையாது. பாசிசம்ன்றதுக்கு ஒரே அர்த்தம் தான். உலகளாவிய சிந்தனையில யார் யாரெல்லாம் ஒரு சாராரை வந்து காமிச்சு அவங்களை எதிரியா சித்தரிச்சு அவனை காமிச்சு அவன் வந்துடுவான், அவனை உன்னை தின்னுடுவான், அவன் உன்னை கொண்டுடுவான்னு சொல்லி பயமுறுத்தி மெஜாரிட்டியை பயமுறுத்தி ரூல் பண்ணி இந்த மைனாரிட்டிகளை அடிச்சு ஒடுக்கி நாசம் பண்ணாங்களோ இதுக்கு பேர் தான் பாசிசம். இதுக்கு வேற நரேஷனே கிடையாது. இவ்வளவு கொடுமைதான் பாசிசம். இதெல்லாம் ஹிட்லர் பண்ணார். யூத மக்களை காமிச்சு இவங்க தான் உங்களோட வாழ்க்கைக்கு எதிரி, இவங்க இருக்கிறதா தான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு ஜெர்மானிய மக்கள்கிட்ட சொல்லி அவங்களை அடிச்சு உதச்சு பண்ணி தான் அங்க ஒரு சர்வாதிகாரம் வந்தது. அப்படிதான் ஹிஸ்டரியில அது ஹிட்லரோ முசோலினியோ நீங்க எந்த தலைவர் இந்த மாதிரி டிக்டேட்டர்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அது போல இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இந்த போல இவங்கெல்லாம் நமக்கு எதிரி, இவங்களால தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு பொய்ய சொல்லி அந்த மக்களை ஒரு எதிர்ப்பை தூண்டி அதன் மூலமா இங்க ஆட்சி பண்ணா அதுக்கு பேர் பாசிசம். இதை விட ஒரு மோசமான ஒரு விமர்சனம், இதை விட ஒரு ஆழமான ஒரு கடுமையான விமர்சனம் சொல்ல முடியுமா? இப்ப இதுக்கு நான் வரேன். அடுத்தது முதல்ல அவங்களை பாசிச பாஜகன்னு சொல்லி கொள்கை எதிரின்னு சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கை சமரசம் இல்லாத செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ். முதல்ல நாங்க காம்ப்ரமைஸ் ஆக போறதே இல்லை. இது கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், கொஞ்சம் அது கிடையாது. செக்யூலர்னா மதத்தின் அடிப்படையில இவன் வேணும் வேணான்னு முடிவு பண்ணக்கூடாது. சோஷியல் ஜஸ்டிஸ்னா ஜாதியின் அடிப்படையில ஒருத்தனை விருப்ப வெறுப்பை காட்டக்கூடாது, ஆனா பாதிக்கப்பட்டவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இவ்வளவுதான் அன்காம்ப்ரமைஸ்ட் செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ். இதை சொல்லிட்டோமா? மோடிஜி தமிழ்நாடுனா ஏன் அலர்ஜி? தமிழகத்தை நீங்க நினைக்கிற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது, நாங்க வேற பிராண்டு, கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். தமிழகத்தை யாரும் இப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ணதில்லை, உங்களாலேயும் முடியாது, யாராலையும் முடியாது, இது வேற பிரீடு, இது வேற லேண்டுன்னு சொல்றது. உங்களுடைய தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மனசா ஒட்ட போகுதுன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் விமர்சனமே இல்லையா? வாழ்த்து மடலா ஒரு பக்கம் வைப்போம். அடுத்தது, தமிழகத்தில் பாஜகவோட உண்மை நிலைமை என்ன? தமிழகத்தின் பாஜக 2019 முன்னாடி என்ன நிலைமையில இருந்துச்சு? 3% ஓட்டு. அந்த 3% ஓட்டு நோட்டா அதிகமா இவங்க அதிகமானு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு தொகுதியில. ஆமாவா இல்லையா? நோட்டாவோட போட்டுட்டு இருந்தாங்களா போட்டி? ஒத்த ஓட்டு பாஜக ட்ரோல் பண்ணியிருக்காங்களா அந்த காலகட்டத்தில்? 2024 அவங்க எவ்வளவு ஓட்டுவாங்க? 18% ஓட்டு. இந்த 5 வருஷத்துல பாஜக தமிழகத்துக்கு செய்த நல்லது என்ன? இந்த 15% வாக்கு எப்படி கூடுச்சு? யோசிங்க. திமுக பண்ண வேலை. எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்ல பாஜக வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்ல பாஜக வந்துடும் சொல்லி 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 திமுக வேணான்னு இருப்பான்ல, அவன் என்ன நினைச்சிட்டான்? திமுக வேணான்னு நமக்கு பாஜக தான் ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டான். அந்த வாக்குல அஇஅதிமுக போயிட்டு இருந்த ஓட்டுல ஒண்ணு பெருசா பிரிஞ்சு பாஜக போச்சு. அதனால தான் இன்னைக்கு 18% வாக்குக்கு வந்து நிக்குது பாஜக. இன்னைக்கும் பாஜகவே பேசி பேசி பாஜக வந்துடும் திமுக பேசிட்டு இருக்கு. இப்போ ஒரு சினாரியோ சொல்றேன். 50% மக்களுக்கு மேல திமுக வேணாம்ப்பா, இந்த 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணலப்பா, மாநிலத்தை இன்னும் கடங்காரங்கள் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வளர்ச்சியும் இல்ல, செவிலியர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு இல்ல, தூய்மை பணியாளர்களை பாதுகாக்கல, பெண்களை பாதுகாக்கல, குழந்தைங்களை பாதுகாக்கல, இங்க வேலை செய்யற யாருக்கும் மரியாதை இல்லைன்னு ஒண்ணு சொன்னா மாத்தி போடலாம் தோணுமா? அப்போ ஒரு 51% மக்கள் யாரை சூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த நரேஷன் படி? பாஜகவை. அன்னைக்குதான் பாஜக உள்ள வந்துருக்கும். யோசிச்சு பாருங்க, பாஜக வேணான்றவன் செய்யற வேலையாது. ஆனா அது நடந்தது. இப்ப 2024 தாவேகா வருகைக்கு அப்புறமா தாவேகா சொல்ற ஒரு வார்த்தை, இட் இஸ் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
திமுகவை வச்சு பாஜக உள்ள கொண்டு வர வேலையை நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாதீங்க. இது நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. அதனாலதான் அதிமுக பாஜக நேரடி கூட்டணியில இருக்கு, திமுக பாஜக மரமடி கூட்டணியில இருக்கு. பேச தேவையில்லாத இந்த கட்சியை பேசி வளர்த்தோட தாவேக்கா தயாரா இல்ல. இந்த 18-20 வழி பண்ண மாட்டேன். இந்த 18 திரும்ப 3% இறக்கி உங்களை நோட்டாவோட போட்டி போட வச்சு ஓரம் கட்டுறேன். தமிழகத்திற்கான சக்தி, தமிழ் மக்களுக்கான அரசியல் தான் தமிழகத்துக்கான சக்தி. அது தாவேக்கான்ற நரேஷன். இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் பாஜகவை பேசல? ஏன் பேசி பேசி வளர்த்துட்டு இன்னைக்கு பேசலன்னா நாங்களும் வளர்க்கணுமா? இதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். களத்துல இல்லாதவங்களும் களத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களும் நாங்க ஏன் பேசணும்? அந்த வார்த்தையே இதுதான். நாங்களும் பேசி எங்க இந்த வார்த்தையும் பிரிச்சு கொடுத்து அனுப்பணுமா? இப்ப யாரு பாஜக வேலை செய்யறது? இப்ப யார் பாஜக பி டீம் யோசி? ஒருத்தர் நேரடியா மேடைக்கு போயிட்டாரு, ஒருத்தர் நேரடியா கூட்டணிக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் மறைமுகமா இது 2 பண்றாரு. அப்ப இப்ப சொல்லுங்க, பாஜக உண்மையான எதிரி யாரு? தாவேக். திமுக உண்மையான எதிரி யாரு? தாவேக். தமிழகத்திற்கான மாற்றம் யாரு? தொடர்ந்து வந்து மறுத்து கொண்டே வருகிறதா பாஜகவை எதிர்க்கிறது? மறுக்க கூட இல்ல. உனக்கு யார் நான் பதில் சொல்லணும்? அவ்வளவுதான். மலையை பார்த்து யாரோ கத்தனா மழை பதில் சொல்லுமா? அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுதான் கரெக்ட். பொறுத்திருந்து பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி.